ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி. தமிழோடு இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 to 6 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காது. கண்டிப்பாக நம்ம சால்னா நல்லா தான் வரும். 2 பிஞ்சு பட்டை சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் லைட்டாக பொரியும் போதே ஒரு 1/4 இன்ச்சு பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இவ்வளோ தான் நம்ம சால்னாக்கான இன்றைக்கி தேவையான ஸ்பைசஸை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்ச பின்னாடி நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக பொரிஞ்ச பின்னாடி உடனே ஆனியனை உள்ளே சேர்த்துடும், இல்லைன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். எல்லாமே இந்த அளவுக்கு இந்த டைமிங் தான் வதக்கணுன்னு இருக்குங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஆனியன் இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி லைட்டாக அந்த கண்ணாடி பக்குவம் வரும்ல, அந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிறாங்க. சால்னா நல்லா இருக்கணும், மணமாக இருக்கணும்னா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு வருங்க. அதனால் இஞ்சி பூண்டு விழுது மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஓகே பேக்கெட்டு தான் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி ஒரு 30 செகண்ட் வதங்கினா போதும். அந்த இஞ்சி பூண்டோடைய பேஸ்ட்டோட ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸு தக்காளி, ஆனியனோட சின்னதாக இருக்கணும் அந்த தக்காளி, அது எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிச்சிடும். கீறி விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உடச்சி சேர்த்துக்கோங்க, இல்லை கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கின பின்னாடி நல்லா வதங்கி வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக சாப் பண்ண தேங்காவை சேர்த்துக்கிறேங்க. ஏன் தேங்காவை லாஸ்ட்டில் சேர்க்காம முன்னாடி நம்ம சேர்க்குறோன்னா, தேங்காய் முன்னாடியே சேர்த்து அதோடு வதங்கி வரும்போது அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இன்னமும் துருவி சேர்த்திங்கன்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. இது சப்பாத்தி, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது மீடியம் அளவுக்கு தான் இந்த காரம் இருக்கும் நான் சேர்க்குறது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து மசாலாஸ் சேர்த்துட்டிங்கன்னா கை விடவே கூடாது, உடனே வதக்கிட்டே இருக்கணும். கலருக்காக பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கிறதால நான் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம கலர் இருக்கு இல்லைங்களா தனியாத்தூள், அந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கிறதால நான் பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் இதில் சேர்க்கல. உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்கணுன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வதக்கி ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதாங்க. வதங்கின பின்னாடி முந்திரி ஒரு 5 சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி பொட்டுக்கல்லை வச்சு செஞ்சு காமிக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுறேங்க. வதக்கி ஒரு 3 செகண்ட்ஸில் இறக்கிடுவேன். ஏன்னா நம்ம மசாலா சேர்த்துருக்கலாம், ரொம்ப நேரம் விடக்கூடாது, கரிஞ்சிடும். உடனே இறக்கிட்டு ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் வடிச்சுக்கோங்க. அந்த பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் ஹீட் ஆன பின்னாடி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ஆனியன் வதங்கின பின்னாடி நல்லா கண்ணாடி பக்குவத்தில் வந்த பின்னாடி நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் போதுங்க.
அதுவே அது ஈஸியாக வதங்கிடும். வதங்கின பின்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மசாலாஸை இதில் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய எல்லா மசாலாஸும் சேர்த்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர்ஸ் தண்ணி ஆட் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்க நீங்கள் ஃபேமிலின்னா 2 வேளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதை ஊற்றினா இந்த மசாலாஸு இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் போட்டு அலசி இதோட ஊற்றி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து அந்த மசாலாஸோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம், இறக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். மூடி வச்சு இப்போ பார்த்திங்களா கொதித்து வந்துச்சு, எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய எம்டி சால்னா ரெடி. இதை வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.